ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல கரும்புள்ளி விழுந்த வாழைப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சில வாழைப்பழம் எல்லாம் கருப்பா கருப்புள்ளியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு பார்க்கலாம். அடுத்து இதுல என்னென்ன பயன்கள் இருக்கு, சத்துக்கள் இருக்கு, பலன்கள் என்ன எல்லாத்தையும் பார்த்துடலாங்க. யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. குழந்தைங்க முதல் பெரிய வரைக்கும் நம்ம வாழைப்பழம் சாப்பிடுறோம். வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சோன்னா நல்ல கனிய ஆரம்பிச்ச உடனே நல்ல கரும்புள்ளிகள் மேல வருங்க. நல்ல கனிஞ்ச உடனே அதை சாப்பிடலாமா, அது அழுகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. வாழைப்பழம் நல்ல பழுத்துனா அதுல சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுனால தோலின் மேல அந்த மாதிரி கரும்புள்ளி வருதுங்க. அது அந்த நாள ஒன்னும் தப்பு இல்லைங்க. அந்த மாதிரி இருக்க பழத்தை கண்டிப்பா சாப்பிடலாங்க, தாராளமா சாப்பிடலாம். அதுல என்னென்ன சத்துலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம்னா, அந்த மாதிரி கனிஞ்ச பழத்துல நீங்க தூக்கியே போட மாட்டீங்க. என்னன்னா விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் B6 இருக்கு, விட்டமின் சி இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, நார் சத்து இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற பனானால நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதையும் நம்ம பார்த்தலாம். இப்ப சில பேருக்கு என்னன்னா வாழைப்பழத்துல எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், மன அழுத்தம் இருந்ததுன்னா பதற்றமா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பதட்டம், மன அழுத்தம் அதெல்லாம் குறையுங்க. வாழைப்பழம் இங்க பழுக்க பழுக்கதான் சத்துக்கள் அதிகரிக்கும். அந்த வாழைப்பழத்துல அந்த கரும்புள்ளி இருக்குன்ட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. இதய நோய் இருக்கா, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. வாழைப்பழம் சாப்பிடறதுனால இதய நோய் இருக்கவங்களுக்கு நல்லதுதாங்க. இதயத்துல அடிக்கடி வலி ஏற்படுவங்களும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா அதுல இருந்து கொஞ்சம் விடுபட முடியும். அப்புறம் தசை வலி இருக்கும், சில பேர்த்துக்கு மசில்ஸ் எல்லாம் வலி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து கம்மியா இருக்கிறது தான். அதனால அந்த மாதிரி மசில்ஸ் பெயின் எல்லாம் இருக்கவங்க எல்லாம் தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரலாம். சில பேருக்கு எது சாப்பிட்டாலும் அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆயிட்டு நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அப்புறம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் அதுல இருந்து விடுபடணும்னா என்ன பண்ணலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம். கரும்புள்ளி இருந்தா இன்னமும் அது நல்ல பெனிஃபிட். அதை சாப்பிடலாம், தூக்கி போடாதீங்க. பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கவங்க எல்லாம் அந்த வாழைப்பழம் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்க. அதனால தினமும் ஒரு வாழைப்பழம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் யாரெல்லாம் முடியுமோ அவங்க சாப்பிடுங்க. நல்ல பழுக்கிற வாழைப்பழத்துல அந்த சர்க்கரை சத்து அதிகமா இருக்கிறதுனாலதான் அப்படி ஆகுது. அதனால எல்லாம் தூக்கி போட வேண்டாம். யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, சுகர் பேஷண்ட் எல்லாம் சில பேர் ஒன்னும் சாப்பிடாம ரெண்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒண்ணு சாப்பிடலாங்க. நீங்க பார்டர்ல இருக்கு இல்லைங்களா, சர்க்கரை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, பார்டர்ல இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப அதிகமா எடுத்துக்க வேணாம், விட்டு விட்டு சாப்பிடலாம். சரிங்களா, எல்லாருமே வாழைப்பழம் எடுத்துக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. அதிகமா ஒரு சில 2 அந்த மாதிரிதான் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்காம கரெக்டா எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கவங்க, குடல் புண் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அப்புறம் என்னன்னா புற்றுநோய் ஏற்படுத்துகிற செல்கள் உருவாகுதை தடுக்கிறது. அதனால இதை கண்டிப்பாக எடுத்துக்கிறது நிறைய நல்லது தானே. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிறது பரவாயில்ல. கரும்புள்ளி இருக்குன்ட்டு தூக்கி போட வேணாம், அதுதான் நல்லது தான். நீங்கள் யூஸ் பண்ணுங்க.